இந்த வீடியோவில் நம்ம DaVinciயில் எப்படி டெக்ஸ்ட் ஹைலைட்டிங் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹைலைட் பண்ண போகிற ஃபைலை டைம் லைனுக்கு கொண்டு வரணும். நான் ஆல்ரெடி கொண்டு வந்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் டேப்பில் போய் சாலிட் கலரை தூக்கி அதுக்கு மேலே டாப்பில் வைக்கணும். இப்போது நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய கலரை சூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் எல்லோ தான் ஹைலைட் பண்ணுவாங்க. ஸோ நானும் எல்லோவே சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பின்னாடி இருக்க டெக்ஸ்ட் நமக்கு தெரியறதுக்கு சாலிட் கலரோட செட்டிங்ஸில் போயிட்டு கம்போசிட் மோட் வந்து நார்மலில் இருக்கும். நம்ம அந்த நார்மலில் வந்து மல்டிப்ளைன் சேஞ்ச் பண்ணணும். மல்டிப்ளை ஓகே. இப்போது மல்டிப்ளைன் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நமக்கு டெக்ஸ்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எனக்கு வந்து இந்த மேலே இருக்க ஹெட்டிங் மட்டும் தான் ஹைலைட் ஆகணுன்றதுனால க்ராப் வேல்யூஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். லெஃப்ட், ரைட், டாப், பாட்டம் நீங்கள் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த இது ஹெட்டிங் மட்டும் ஹைலைட் பண்ணுற மாதிரி இது கொண்டு வர முடியும். ஓகே, இப்போது பாட்டம் மட்டும்தான் பேலன்ஸ். ஃபைன், அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இந்த ஹைலைட்டட் எஃபெக்ட் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்குது. இது அனிமேட் பண்ணணும். இது அனிமேட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 1 செகண்ட் வரும்போது இந்த அனிமேஷன் முடிஞ்சிருக்கணும். ஸோ நான் அந்த 1 செகண்டில் வந்து நான் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு இதுதான் என்னோடய எண்ட் பொசிஷன். ஸோ நான் வந்து என்னோடய க்ராப்பிங் வேல்யூஸ் ரைட்டில் வந்து நான் கீ ஃப்ரேம் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயிட்டு இந்த க்ராப்பிங் ரைட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஒரு இடத்துல இந்த எஃபெக்ட் வந்து இந்த ஹைலைட்டட் எஃபெக்ட் வந்து இன்விசிபிளாக இருக்கும். அந்த பாயிண்ட் வந்ததும் திருப்பி நான் அங்கே வந்து ஒரு கீ ஃப்ரேம் வச்சிடுறேன். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அனிமேஷன் கிடச்சிரும். அண்ட் இதவே நீங்கள் இதை அகைன் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு எங்கேயாவது வைக்கணும். லெட்ஸே இப்போ நீங்கள் அந்த பேராகிராஃப் நீங்கள் வைக்கணும்னா அந்த டூப்ளிகேட் பண்ண லேயரை நம்ம அந்த பேராகிராஃப் நேராக கொண்டு வரணும். ஆனால் வந்து இந்த தடவை நம்ம பண்ண ஹைலைட்டட் எஃபெக்ட் விட பேராகிராஃப் பெருசாக இருக்குது. ஸோ அகெயின் நம்ம க்ராப்பிங் த வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பேராகிராஃப் ஈக்குவலாக வரணும். நான் வந்து 1 செகண்டில் கரெக்டாக வச்சுக்கிட்டு க்ராப்பிங் வேல்யூஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு வந்து பாட்டம் ரைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். பாட்டம் முடிச்சுட்டு இப்போது ரைட். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அனிமேட் ஆகிடும். ஃபைன். அண்ட் இது நீங்கள் இன்னும் என்ன பண்ணலான்னா 3 கிளிப்பையும் நீங்கள் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ காம்பவுண்ட் கிளிப் கொடுத்து க்ரியேட் கொடுத்துட்டிங்கன்னா இது சிங்கிள் லேயராக அப்படி காம்பவுண்ட் கிளிப்பாக மாறிடும். இப்போ உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, நீங்கள் இதை ஜூம் பண்ணாலோ இல்லை நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் பொசிஷன் சேஞ்ச் பண்ணாலோ நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த ஹைலைட்டட் எஃபெக்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. அது அப்படியே தான் இருக்கும். எந்த பொசிஷனை நம்ம ப்ளே பண்ணி பார்த்தாலும் அந்த ஹைலைட்டட் எஃபெக்ட் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லாமல் கரெக்டாக ப்ளே ஆகும். ஓகே எடிட்டர்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு வேறு என்ன டுட்டோரியல் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு மேக் அ வீடியோ ஆன் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.